நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 25 தொடக்கம் 34. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். சிந்தனை. தவக்காலம், பரிசுத்த வாரம், இயேசுவின் உயிர்ப்பு, பாஸ்கா காலத்தை நிறைவு செய்து கொண்டு இன்று மீண்டும் பொது காலத்தை தொடங்குகின்றோம். இன்று மரியா திரு அவையின் தாய் என்ற நினைவை கொண்டாடுகின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டம் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கத்தோலிக்க திருவழிபாட்டு நாட்காட்டியில் 2018 ஆண்டே இணைக்கப்பட்டது. புனித கன்னி மரியா கிறிஸ்துவின் தாய் மட்டுமல்ல, அவள் திரு அவையின் தாயுமாவாள். அதாவது அவள் அனைத்து நம்பிக்கையாளர்களினதும் அன்னியாவாள். ஆகவே புனித கன்னி மரியா உங்கள் ஒவ்வொருவருடைய தாயாகவும் விளங்குகின்றாள். உங்கள் தாயாக இருக்கும் அவள் உண்மையாகவே கனிவுடையவள், பரிவு கொண்டவள், அக்கறையுடையவள், இரக்கம் கொண்டவள். ஓர் உண்மையான நிறைவான தாய் தன் பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் கொடுக்க விரும்புகிறாளோ அதையெல்லாம் அவள் உங்கள் மேலும் பொழிந்து கொண்டிருக்கின்றாள். தன் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள எதையும் செய்ய துணிந்த தாய்மார்களில் அவள் மிகவும் தீவிரம் கொண்டவள். புனித கன்னி மரியாவை இன்றைய நற்செய்தி வாசகம் சிலுவை அடியில் நிற்கின்ற தாயாக காட்டுகின்றது. தனது மகனின் கடைசி துயர நேரத்தில் அவரது காலடிகளுக்கு நேர் கீழே நிற்கின்ற இடத்தை விட அவள் வேறு எந்த இடத்தையும் தேடிக்கொள்ளவில்லை. பயத்தினால் அவள் தப்பியோடவில்லை. பெரும் துயரத்தில் அவள் மூழ்கி போகவில்லை. சுய இரக்கத்தை அவள் தேடிக்கொள்ளவில்லை. மாறாக முழுமையான அன்போடும் உறுதியோடும் அர்ப்பணிப்புள்ள, அக்கறை கொண்ட, பரிவு கொண்ட, பிரமாணிக்கம் நிறைந்த தாயாக தனது மகனுக்கருகில் நின்று கொண்டிருக்கிறாள். தனது மகனின் பாடுகள் சாவின் போது அவருக்கருகில் நின்று கொண்டிருக்கும் போது இயேசு அவள் பக்கம் திரும்பி திருத்தூதர் யோவானையும் அவருடைய தாய்மையின் பராமரிப்பிலே ஒப்படைக்கின்றார். தொடக்க திரு அவை தந்தையர்கள் தொடக்கம் அண்மைய திரு அவையின் படிப்பினைகள் வரை யோவானை மரியாவிடமும் மரியாவை யோவானிடமும் ஒப்படைத்த இயேசுவின் செயல் அனைத்து நம்பிக்கையாளர்களையும் மரியன்னையின் தாய்மையின் பராமரிப்பிலே ஒப்படைக்கப்பட்டதாகவே கூறுகின்றன. ஆகவே அன்னை மரியாள் மீட்பராகிய கிறிஸ்துவின் தாய் மட்டுமல்ல, எங்கள் அனைவரின் தாயாகவும் திரு அவை தாயாகவும் விளங்குகின்றாள். விண்ணகத்தில் இருக்கின்ற எமது ஆன்மீக தாய் அவள். தாய் என்பவள் வாழ்வு கொடுக்கின்றவள். மரியாவும் சிலுவையால் வென்றெடுக்கப்பட்ட அருளை விண்ணகத்தில் இருந்து எம்மேல் பொழிந்து புது வாழ்வை தந்து கொண்டிருக்கின்றாள். எமது தாயாக இருக்கும் அவள் எமக்கு நன்மை தரும் எதையும் தராமல் வைத்து கொள்ளவில்லை. தனது பிள்ளைகளோடு கனிவாக இருக்கும் தாய் போல அவளும் இருக்கின்றாள். விண்ணகத்தில் இருக்கும் தாயின் தூய இதயம் எமக்காக கனிவினால் நிறைந்துள்ளது. அவளை நோக்கி நாம் மன்றாடும் போதும், எமது தேவைகளுக்காக அவளிடம் வரும்போதும் தனது கனிவின் அருளினால் எம்மை வருடிக் கொண்டிருக்கின்றாள். அவளுடைய வருடல்கள் உடல் ரீதியானவை அல்ல, ஆனால் மிகவும் ஆழமானவை.
சிலுவையில் இருந்து வார்க்கப்படுகின்ற தனது மகனின் இரத்தமும் தண்ணீருமான அருளை அவள் எமக்கு தந்து கொண்டிருக்கின்றாள். எதையும் தராமல் வைத்து கொள்ளவில்லை. எமக்காக அன்னை தனது இதயத்தில் கொண்டுள்ள அன்பை நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால் இந்த அன்னையின் நினைவு விழாவை சாதகமாக கொண்டு எமது வாழ்வில் அவளது பங்கை ஆழமாக புரிந்து கொள்வோம். பெரும்பாலான பிள்ளைகள் தங்கள் தாய்மாரின் அன்பை புரிந்து கொள்வதில்லை. அதுவே அன்னை மரியா மட்டிலுமாகும். அவளது அன்பை நாம் ஒருபோதும் முழுமையாக அறிந்து கொள்ளவும் மாட்டோம். அன்னை மரியா எமக்கருகில் ஒவ்வொரு கணமும் நின்று கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, உமது தாயை எமக்கும் தாயாக தந்தமைக்காக நன்றி. ஆண்டவரே, நன்றி.